இன்றைக்கு நம்ம வேதத்திலிருந்து ஆதாமை பற்றி பார்க்க போகிறோம். ஆதாம் என்பது இறைவன் உருவாக்கிய முதல் மனிதன். இறைவன் அவரை தம்முடைய உருவத்தில் உருவாக்கினார். இதன் அர்த்தம் ஆதாம் இறைவனைப் போல சக்தி, அறிவு அல்லது முழுமை பெற்றவர் அப்படிங்கிறது இல்லை. ஆதாமுக்கு ஒரு ஆரம்பம் இருந்தது. ஆனால் இறைவன் எப்பொழுதும் இருந்தவரும் என்றும் இருப்பவருமாக இருக்கிறார். இறைவனின் உருவத்தில் உருவாக்கப்பட்டார் என்பதன் உண்மையான பொருள் என்னன்னா, ஆதாமும் அவருக்கு பின்வந்த எல்லா மனிதர்களும் இறைவனை உண்மையாக அறிய, அவரை புரிந்து கொள்ள, அவரை அன்புடன் தொடர்பு கொள்ள உருவாக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது தான். இறைவன் ஆதாமை உருவாக்குவதற்கு முன்னாடி இந்த உலகத்தை, வானத்தை, செடிகளை, விலங்குகளை உருவாக்கினார். அவைகள் எல்லாமே இறைவனோட மகிமையை காட்டுகின்றனதான். ஆனால் மனிதர்களைப் போல இறைவனுடன் தனிப்பட்ட உறவு கொள்ள அவைகள் உருவாக்கப்படவில்லை. இறைவன் மனிதர்களுடன் அன்பான, நெருக்கமான உறவு கொண்டிருக்க விரும்பினார். அதற்காகவே ஆதாமை தம்முடைய உருவத்தில் ஒரு சிறப்பான நோக்கத்துடன் உருவாக்கினார். ஆதாமின் கதையிலிருந்து நாம் ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக்கொள்கிறோம். மனிதர்களாகிய நாம் தற்செயலாக உருவானவர்கள் அல்ல. நாம் இறைவனின் உருவத்தில் ஒரு நோக்கம் மற்றும் அர்த்தத்துடன் உருவாக்கப்பட்டவர்கள். ஒருவேளை நம்ம இறைவனைப் போல சக்தி வாய்ந்தவர்களா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவரை அறிய, அன்பு செய்ய, அவருடன் நெருக்கமான உறவு கொண்டிருக்க உருவாக்கப்பட்டவர்கள். ஆதாமின் வாழ்க்கை இதை நமக்கு நினைவூட்டுகிறது. நமது உண்மையான மதிப்பு அப்படிங்கிறது நம்ம என்ன சாதிக்கிறோம் என்பதில் இல்லை, நாம் யாரை சேர்ந்தவர்கள் என்பதில் இருக்கிறது. அதாவது நாம் இறைவனை சேர்ந்தவர்கள். இறைவன் சாதாரண மனிதர்களையும் ஒரு பெரிய நோக்கத்திற்காக அழைக்கிறார். அவரை நம்பும்போது நம்முடைய வாழ்க்கை அவருடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக மாறுகிறது.